Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கேம் சேஞ்சர் சங்கருடைய டைரக்ஷன்ல ராம் சரண், எஸ்ஜே சூர்யா இன்னும் நிறைய பேர் நடித்த படம். ஸோ இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றப்போ நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்தியன் 2உடைய போஸ்ட் ரிலீஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சங்கர் அவர்களை நிறைய கிரிட்டிசிசம்லாம் பண்ணிட்டாங்க. பர்சனலாக நான் வந்து சிவாஜி படத்தில் வர ரஜினி கேரக்டர் மாதிரி ஆயிட்டேன். கிட்டத்தட்ட வந்து இப்படி அடிக்க போகிறப்ப சொல்லுவாங்களே, சின்ன வயசில் காதலன், ஜீன்ஸ், முதல்வன்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு சங்கர் ஃபேன் நான். அவரை இன்னைக்கு இல்லை என்றைக்குமே என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஆஸ் அ சங்கர் சாருடைய ஃபேன் பாய் மூமெண்ட்டாக சரி ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு ஒரு படம் சங்கர் சாருடைய படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் போனேன். ஸோ வந்து சென்சிபிளாக வந்து சங்கர் அவர்கள் இந்த கேம் சேஞ்சருடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பேன் இந்தியா படம்லாம் இல்லை, எல்லா ஊருக்காகவும் எல்லா ரூட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்காகவும் எடுத்த படம் இல்லை. இது வந்து ஒரு ப்ராப்பர் தெலுங்கு மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஒக்கடு மாதிரியான ஒரு படம். அதாவது இங்கே நம்ம கில்லி, அங்கே நமக்கு ஒக்கடு. ஸோ அந்த ஒக்கடு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து ஒரு இந்திரன் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்படி ஒரு கமர்ஷியல் மீட்டரில் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ அப்படி தான் அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. அப்படி தான் வந்து ப்ரொமோஷனும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம போய் பார்க்குறப்போ என்ன மைண்ட் செட் பண்ணிக்கணும்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் தெலுங்கு படம் தான். நம்ம வந்து ஒரு பேன் இந்தியா படம். இது எந்த ஸ்டேட்டில் எந்த மக்கள் நம்மளுடைய ரசனையோட போய் பார்த்தாலுமே அடாப்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் தெலுங்கு மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு டீசன்ட் கமர்ஷியல் படம். இதை நம்ம கலக்கியெல்லாம் சொல்லணும்னா மதியானம் சண்டே அன்னைக்கு உட்காந்து விஜய் சூப்பரில் பார்க்கக்கூடிய ஒரு தெலுங்கு டப்புடு படமாக இருக்கும். ரொம்ப என்டர்டெயின்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாங்ஸ், ஃபைட்டு எல்லாமே இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து இதனுடைய ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட் கிரிட்டிசிசமாக வந்தது பாட்டுக்கு மட்டுமே 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ. ஸோ ரீசெண்டாக கூட நிறைய இன்டர்வியூஸில் வந்து எஸ்ஜே சூர்யா சொல்லியிருந்தாரு, நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசு அந்த பாட்டுக்கே முடிஞ்சு போச்சுன்னு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சங்கர் சாருடைய பாடல்கள்லாம் யூஸ்வலாக வந்து நல்லா இருக்கும், விஷுவல்ஸாக பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் அந்த ஜருகண்டி பாட்டை தவிர மீது எந்த பாட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு கொடுக்கல. ஓகே, இது சங்கர் சார் படங்கள் பார்த்து நம்ம வளர்ந்த ஆளாச்சு. அவருடைய பாடல்கள், அதனுடைய அமைப்பு, அதனுடைய செட்ஸ், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமே. கிட்டத்தட்ட 75 கோடிலாம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்குறப்போ அந்த விஷுவல்ஸ் இல்லை. பட் ஜருகண்டி பாட்டுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம சங்கர் சாருடைய பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தமன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சங்கர் சாரோட இணையறாரு அப்படின்றப்போ கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த 4+ சாங்ஸுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நம்ம வந்து கேட்டோம். பட் அந்த அளவுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அந்த சாங்ஸ் கொடுக்கல. பட் படத்தோட பார்க்குறப்போ எந்த இடத்துலையும் தப்பா தெரியல. பட் இன்னும் பெட்டரா போட்டிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து தோணுச்சு. ஏன்னா படம் வந்து ஒரு பக்க கமர்ஷியல் மீட்டர். ஸோ சாங்ஸும் இன்னும் ஹிட் ஆகிருந்தா மேபி இந்த படத்தினுடைய அந்த கமர்ஷியல் மீட்டரை இன்னும் அடுத்த ஸ்கேலுக்கு வந்து அப்லிஃப்ட் பண்ணும். பட் ஒரு இடத்துல பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அந்த இடத்துல தமன் அவர்களுடைய சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், ரொம்ப ரசிக்க வைக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்தியனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரஹ்மான் அவர்கள் ஒரு எமோஷனல் பிஜிஎம்லாம் போட்டிருப்பாரு. அதை நம்மளுக்கு ரிசம்பிள் பண்ணுற விதமாக ஒரு ஃப்ளூட் மியூசிக்கில் வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருக்கிறாரு த்ரூ அவுட் த ஃப்ளாஷ்பேக் தமன் அவர்கள். நம்ம படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் எமோஷனல் சீனில் தமன் அவர்களுடைய பிஜிஎம் கண்டிப்பாக மைண்டில் நிற்கும். அந்த அளவுக்கான எஃபர்ட்டை வந்து அவர் வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ளாஷ்பேக் முன்ன பின்ன படம் வந்து திரும்ப யூஸ்வல் தெலுங்கு மீட்டர் அந்த ஒரு கமர்ஷியல் மீட்டரில் வந்துடுது. நமக்கு அங்கங்கே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்காக நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி படம் வந்து ரொம்ப மொக்கப்பா, சூப்பர், ஒரு மாதிரி பயங்கர ஃப்ளாவாக இருக்குப்பா, இதை வந்து பார்க்கவே வேணாம்ப்பா அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. இது வந்து ஒரு டீசெண்டான ஃபிலிம். நம்ம ஃபேமிலியோட போனோம்னா ஸ்டார்ட் டு எண்ட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. டு ஸ்டார்ட் வித் ராம் சரண், அவருக்கு வந்து எந்த காஸ்டியூம் போட்டாலும் பயங்கர ஃபிட்டாக ஒரு மாதிரி சூப்பராக செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறாருங்க. எந்த கெட்டப்னாலும் சரி, எந்த காஸ்டியூம்னாலும் சரி, ஃப்ளாஷ்பேக்காக இருந்தாலும் சரி, வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி, ஃபார்முலா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ராம் சரண் ஓகே இவர் தான்டா ஹீரோ அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்கில் படம் ஃபுல்லாக ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து வராரு. அஃப்கோர்ஸ் ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ராம் சரண் அவங்களுடைய பேரா அஞ்சலி வராங்க. அவங்களுக்கான ரோல் வந்து பயங்கரமாக இருக்குது. அது வந்து ஃப்ளாஷ்பேக்லையும் சரி, ப்ரெசன்ட் போர்ஷனாக வரக்கூடிய இடத்துலையுமே சரி, அஞ்சலியுடைய கெட்டப்பும் சரி, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் கியாராக்கு அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. ஃபார் சேக் நம்ம இது வரைக்கும் பார்த்து வளர்ந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் ஒரு ஹீரோயின் வருவாங்க, ஒரு லவ் இருக்கும், ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவார், அங்கங்கே சாங்ஸ்க்கு வருவாங்க, கிளைமேக்ஸில் வந்து ஒரு முக்கியமான போர்ஷனில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரியான ஒரு ரோல் தான் வந்து கியாரா கொடுத்துருக்காங்க. பட் அஞ்சலிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம படம் பார்த்துட்டு வெளில வரப்போ படத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாஸ் எலிமெண்ட்ஸ் தாண்டி அந்த ஃப்ளாஷ்பேக், ராம் சரண்,
அஞ்சலி, தமனுடைய பிஜிஎம், சங்கர் சொல்ற இந்த ஃபிளாஷ்பேக்கான அந்த கதை அமைப்பு இருக்குல்ல, அது கண்டிப்பா நம்ம மைண்ட்லயே நிக்குங்க. இந்த பக்கம் ஹீரோ ராம் சரண் பத்தி சொல்லியாச்சு. இந்த பக்கம் நம்மளுடைய எஸ்ஜே சூர்யா. அந்த ஆள் நான் இப்போ வந்து ராம் சரண் அவர்களை பத்தி சொன்னல, எந்த காஸ்டியூம் போட்டாலும் அந்த மனுஷனுக்கு ஃபிட் ஆகுதுன்னு. அதே மாதிரி தான் நம்ம எஸ்ஜே சூர்யா. அவர் வந்து எந்த கண்ட்ரியில வேணாலும் விட்டுறலாம், எந்த கண்ட்ரியோட ரூட்டடா இருக்கக்கூடிய சினிமாவில் கூட விட்டுறலாம். எந்த விதமான ஒரு ரோல், கேரக்டர் ரோலோ, வில்லனோ, ஹீரோவோ, காமெடியனோ எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த ஆள் அதை அடாப்ட் பண்ணிடுவாப்ல. அவர் வந்து ஒரு தண்ணி மாதிரி, அவருக்கான எந்த ஒரு இடம் அமைஞ்சாலும் அவர் வந்து அந்த ஷேப் அவருக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுப்பாப்ல. அந்த மாதிரி இந்த படத்துல வில்லனா அவர் வந்திருக்கிற எல்லா போர்ஷன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபுல் ஹேரோட ஒரு கெட்டப்ல இருப்பாரு. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகுறப்போ ஒரு மொட்டை கெட்டப்ல வருவாரு. 2 கெட்டப்லயுமே வந்து பயங்கரமா நம்மள வந்து மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் எனர்ஜிங்க. எனர்ஜி 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 மேக்ஸ். ஒரு பக்கம் ராம் சரண் ஸ்கோர் பண்றாரு, இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஜே சூர்யா ஸ்கோர் பண்றாரு. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட பேன் இந்தியா கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம சமுத்திரகனி அவர்கள். அவருடைய கெட்டப்புமே வந்து நல்லா இருக்கு. அவரும் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு கில்ட்டோடே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கில்ட்டை லாஸ்ட் வரைக்கும் தன்னுடைய முகத்துல எந்த டயலாக் பேசுறதா இருந்தாலும் அது மூலியமா வந்து வெளிப்படுத்துறாரு. அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப சட்டிலா சூப்பரா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியே எஸ்ஜே சூர்யாவோட அண்ணனா நம்ம ஜெயராம் அவர் ரோல் பிளே பண்ணியிருக்கிறாரு. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது கொஞ்சம் வில்லனிசமா தெரிஞ்சிச்சு. பட் போக 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 அவரும் படத்துடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காமெடியனா வந்து மாறிட்டாரு. அவர் பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாமே பயங்கரமா தியேட்டர்ல வந்து சிரிக்க வைக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ராம் சரண் கூட பயணிக்கிற அவருடைய கூட இருக்கிற ஒரு கம்பெனியனா இந்த படத்தினுடைய லீடு காமெடியனா வந்து சுனில் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து பயங்கர சூப்பரா இருக்குங்க. அதாவது ஸ்டார்டிங்ல வந்து அவருடைய கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து சைட்லேயே தான் நடப்பாரு, சைட்லேயே தான் பார்ப்பாரு, நேராகவே பார்க்க மாட்டாரு. அவருக்கு வந்து ஒரு சைடு அப்படின்ற ஒரு அடைமொழியே கொடுத்து இவர் இப்படிதான்ப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட எங்கேயாவது வந்து ஸ்டார்டிங்ல தான் சும்மா ஒரு ஜோக்குக்காக அதை பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அது மாறிடும் அப்படின்னு நினைச்சேன். பட் த்ரூ அவுட் த ஃபிலிம் அவர் வந்து அது எமோஷனல் ஒரு சீனா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு சீனா இருக்கட்டும், காமெடி சீனா இருக்கட்டும், ஒரு ரொமான்ஸ் போர்ஷன்ல அவர் வந்து இன்னும் ஒரு எலிவேட்டடான ஒரு காமெடி பண்ற ஒரு சீன்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த சைட்லயே வர மாதிரியான ஒரு கேரக்டரை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்பதான் ரீசெண்டா புஷ்பால் அவருடைய ஆக்டிங் பார்த்தோம். அப்படியே கட் பண்ணி கேம் சேஞ்சர்ல பார்க்கும்போது ஒரு ஃபினாமினல் சேஞ்ச் ஓவருங்க சீரியஸா. ஸோ கேம் சேஞ்சர் சங்கர் படம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஐடியா, இந்த ஸ்டோரி வந்து ஃப்ரம் கார்த்திக் சுப்ராஜ். அவரே வந்து சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கதை நான் சும்மா சொல்லியிருந்தேன் சங்கர் சார்கிட்ட, அவருக்கு அது பிடிச்சிருந்தது, அதை அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேவா டெவலப் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ பட் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய டச்சுமே இந்த கதையில இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து தோணுது. பட் சங்கர் சார் அமைச்சிருக்கிற இந்த ஸ்க்ரீன் பிளே, யூஸ்வலா சங்கர் சாரோட படம்னா ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஒரு விறுவிறுப்பா பயங்கரமா சூப்பரா இருக்கும், எங்கேயுமே இறங்காது. பட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி அண்டர் பிளேடாவே போயிட்டு இருந்துச்சு. பட் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா இது சங்கர் சார் படம் மாதிரி இல்லையே அப்படின்னு தோணும். பட் இன்டர்வல் கார்டு வந்து பயங்கர மாசா சூப்பரா இருக்குங்க. பயங்கரமா ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாரு. அந்த போர்ஷன்லாம் வந்து இந்த இன்டர்வல், குறிப்பா அந்த இன்டர்வலுடைய ஒரு 3 to 4 minutes வரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பயங்கர சூப்பரா ஓகேங்க, இதுதாங்க சங்கர் படம் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வல் கார்டு இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபிளாஷ்பேக் நான் ஒரு 2-3 தடவை ரிப்பீட்டடாகவே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல நிற்குது. அந்த ஃபிளாஷ்பேக் அவர் இயக்கின விதமா இருக்கட்டும், அந்த ஃபிளாஷ்பேக்காக அவர் எழுதின கதை ஸ்கெலட்டனா இருக்கட்டும், ராம் சரண் அந்த போர்ஷன்ல வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் திக்கிட்டே பேசுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு கேரக்டரா ஒரு மாடுலேஷன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப எமோஷனலா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை கேம் சேஞ்சர் அந்த ஃபிளாஷ்பேக்காகவே நம்ம போகலாம். ஸோ டெக்னிக்கல் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணுங்க. ஏன்னா சங்கர் சார் படம்னாலே வந்து அவர் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார் டுவர்ட்ஸ் டெக்னிக்கல் டீம். அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அந்த டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப நாள் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேம் சேஞ்சர் படத்தில் சங்கர் சாரை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் டைரக்ஷன் டீம் இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபி டீமாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர், இருக்கக்கூடிய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சங்கர் சார் படம் கண்டிப்பா சிஜி ஒர்க்ஸ்க்கான மெயின் ஒரு ரோல் கண்டிப்பா இருக்கும். பட் இந்த படத்துல வந்து கொஞ்சம் அண்டர் பிளேடா தான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்க தான் சிஜி ஒர்க் பண்ணியிருக்காரே தவிர, யூஸ்வலா சங்கர் சார் படங்கள்ல நம்மள திடீர்னு பிரமிக்க வைக்கிற மாதிரி அங்கங்க படம் ஃபுல்லா ஒரு சில சிஜிஸ் வரும், அந்த மாதிரி இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்க தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேம் சேஞ்சர் நம்ம போகும்பொழுது என்ன மைண்ட் செட் பண்ணிக்கணும், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ப்ராப்பர் தெலுங்கு கமர்ஷியல் ஃபிலிம்ங்க. நீங்க அந்த மைண்ட் செட்டோடய போங்க. சங்கர் சாருமே அதை சொல்லி தான் ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரோ அந்த வேர்ட்ஸை கீப் அப் பண்ணி அந்த ப்ராமிஸ் வந்து அவர் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக டீசெண்டாக சூப்பராக
அவர் என்ன நினைச்சாரோ அதை டெலிவர் பண்ணிட்டாருங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சங்கர் சாருடைய ஃபேன் பாயா சொன்ன மாதிரி எண்டிங்கும் அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த விராட் கோலி சொல்லுவோம், அவர் வந்து 100 அடிச்சே பழகினதுக்கு அப்புறமா அவர் கிட்டத்தட்ட ஒரு 50ல அவுட் ஆனா கூட ஃபார்ம் அவுட்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம சங்கர் சார் இருக்கிறாரு. இப்போதான் இந்த பேன் இந்தியா கல்ச்சர்லாம் நம்ம தலைவன் வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இந்தியா படங்கள் எந்திரன்லாம் விட்டு வேர்ல்டு வைட கதற விட்டவர். ஸோ அவரு இப்போ வந்து 100 அடிக்காம 50 அடிக்கிறதே நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் அவுட் மாதிரி தெரியுது. பட் அவர் வந்து அப்படி கிடையாதுங்க. அவர் ஃபார்முக்கு வந்தாருன்னா எந்த டேரக்டரும் முன்னாடி நிற்க முடியாது. ஸோ சங்கர் சார், உங்களுடைய ஆக்சுவல் கம்பேக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.